இந்த தமிழக அரசியல் களமே மொத்தமா ஒரு புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் களம் மாறிடுச்சா இல்லையா அப்படின்றதுலாம் உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சிடும். இடதுசாரிகள் விசிகா அப்படியே தயங்குனாங்க. படத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே படுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இந்திய கம்யூனிஸ்டும் சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணி நீடிக்க இயலாது அப்படின்றால ஏன் இயலாது? அது வீரபாண்டியன் விளக்கவே இல்லை. இப்ப இவ்வளவு காரம் எப்படி நீங்க நீடிச்சிங்க? நாங்க கூட்டணி விட்டு விலகினாதான் வர அர்த்தம் அப்படின்னு அப்பயும் சொல்லியிருக்கலாமே. வேற எதுவும் நெகோசியேஷன் நடக்குதுன்னு அர்த்தம், மந்திரி பதவி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சோ அதுக்காக கட் பண்ணிக்கிறாங்க. பதவி மேல ஆசை வந்துருச்சு கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் 100%. இல்லாட்டி இந்த திணறல்லாம் எங்க இருந்து வருது? இவங்க சொன்ன கேது என்ன? இன்னைக்கு பாஜக பெற்றெடுத்த குழந்தை இல்லையா, RSS உடைய பரிணாமம் இல்லையா விஜய்? எப்படி இந்த நிலைப்பாடு? பெற்றெடுத்த குழந்தை விஜய் மாத்திட்டாங்க. விஜய மதச்சார்பின்மை அடையாளம்னு சொல்றாங்க சார். 2 மந்திரி சபை கிடைச்சதுன்னா உண்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய தோழன் வந்துட்டு விஜய் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டான், அதனால அறிவியல் நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல பலரும். அதே இடத்துக்கு வந்துட்டு இடதுசாரிகளும் வராங்க போல. எப்படி இந்த அரசியல் போக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது? தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம வெளியே போனது பெரிய விமர்சனம். இன்னொரு பக்கம் இந்த இடதுசாரிகள் விசிகா அப்படியே தயங்குனாங்க. அப்புறம் இப்படினாங்க அப்படியே ஏதோ படத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே படுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்டும் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து திமுக நீடிக்க இயலாது அப்படின்றால ஏன் இயலாது? அது வீரபாண்டியன் விளக்கவே இல்லை. கட்சியினுடைய மாநில செயலர் ஏன் இயலாது? இப்போ இவ்வளோ காரம் எப்படி நீங்கள் நீடிச்சிங்க? திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு உங்களை ஆதரிச்சிங்க. நீங்கள் தனித்தன்மையோடய ஆதரிக்கலாம், அது ஒரு கூட்டணி தானே. அப்போயே நாங்கள் கூட்டணி விட்டு விலகினாதான் வர அர்த்தம் அப்படின்னு அப்பயும் சொல்லியிருக்கலாமே. ஒரு மாதம் கூடவே இருந்துட்டு அப்போ என்ன அப்படின்னா வேறு எதுவும் நெகோசியேஷன் நடக்குதுன்னு அர்த்தம், மந்திரி பதவி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக கட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்துட்டு கூட்டணியில் இருக்கலாம், எதிர்கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் மந்திரி பதவி அப்படின்னு வரும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்டுக்கும் ஏற்பட்ட அதே நெருக்கடி தானே இவங்களுக்கு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போவே அவங்க கழட்டி விட்றாங்க. கழட்டி விட்டுட்டு மந்திரி சபைக்கு போவாங்க போல 2 பேர். எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போயிடுவோம் அப்படின்ட்டு. இது ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இந்த அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுல உறுதியா எடுக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறதா விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு இப்படி தடுமாற்றைய ஒரு கொள்கை கூட்டணின்னு சொன்ன கூட்டணி இன்னைக்கு சண்முகம் சொல்றாரு அப்படியெல்லாம் கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது, தேர்தல் உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அப்படி நிலைப்பாடை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அதான் இவங்கெல்லாம் அப்படியே ஒரு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன மாதிரி சொல்றாங்க, கூட்டணிக்கு கொள்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதானே அவங்க சொல்றாங்க. அப்புறம் திமுகவினுடையது வந்துட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது கொள்கையா சும்மா பேரா? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றாங்களே, அது கொள்கையா வெறும் பேரா? 10 வருஷம் சொல்லியிருக்கணும்ல சார், இப்படி ஒரு கூட்டணி இல்லை, அது தேர்தல் உடன்படிக்கைன்னு. அதான் கம்யூனிஸ்டுகள் ஏன் உண்டு கொள்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்றதுக்கு அதான் காரணம். இவங்களே நம்பக்கூடாது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க, இவங்களே நம்புறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க விவாதத்துலலாம். கம்யூனிஸ்டுகளுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது நிதர்சனம் மாதிரி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றாங்களே. நான் அவர் கேட்குற சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் சண்முகத்தை கேட்குறேன், அது கொள்கை கிடையாது. அது நீங்களும் காங்கிரஸ் ஒன்றா போயிடுவீங்களா? அப்படி ஒன்றா போகிறதா இருந்தது அப்படின்னு கேரளாவில் ஒன்றா போக வேண்டியது தானே. அவங்க ஃபியூடல் கட்சி, நீங்கள் ரெவல்யூஷனரி பார்ட்டி. திமுகவை எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க சொல்லுங்க. இப்போ கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? விமர்சனம் இருக்கா இல்லையா? இல்லை அப்படின்றதுனால தான் நம்மளோட கூட்டணியை தொடர்ந்தீங்க. சீட்டை குறைச்ச போது கூட அதில் தொடர்ந்தீங்க. சீட்டு ரொம்ப முக்கியம் இல்லை, வேற என்ன முக்கியம்? இப்போ கொள்கை முக்கியம். அப்போ சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் இப்போ மட்டும் என்னாச்சு? ஜெயிச்சுட்டு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, எதிர்காலத்தில் திமுக இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லி பரப்புறாங்களே, அதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க போல. இப்போயே போய்ட்டு சேர்ந்துக்கிடுவோம், அடுத்தபடியாக பார்த்துக்கிறோம், இதுக்கு மேலே பயணிக்கிறது தாவேகாவோட அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க போல அவங்க. அதான் அர்த்தம். பதவி மேல ஆசை வந்துருச்சு கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் 100%. இல்லாட்டி இந்த திணறல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு கட்சி ஆதரிக்கிறது கொள்கை ரீதியாக தானே நீங்கள் ஆதரிச்சிங்க. கொள்கை இல்லைன்றீங்களா? கொள்கை ரீதியாக தானே ஆதரிச்சிங்க நீங்கள் டிவிக்கையே. இப்போ கூட டிவிக்கு ஒரு ஜனநாயக சக்தின்னு சொல்கிறீங்க, இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க அது ஜெயிச்சிட்டோன்னு அது ஒரு ஜனநாயக சக்தின்ட்டு.
அதுக்கு முன்னாடி அந்த பூத கண்ணாடி எடுத்து அப்படிலாம் பார்த்தீங்க அப்படிலாம் தெரியல ஒன்றும். ஏன்னா இப்போ ஒரு கேள்வி சார், என்ன சொன்னாங்க, பாஜகவோட பி டீம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை விஜய் பரப்புனதே விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் தான். ஆமா, திமுக கூட பாஜகவை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு விமர்சனம் கூட. ஆனா இவங்க சொன்ன கேது என்ன, இன்னைக்கு பாஜக பெற்றெடுத்த குழந்தை இல்லையா, ஆர்எஸ்எஸ் உடைய பரிணாமம் இல்லையா விஜய்? எப்படி இந்த நிலைப்பாடு ஜனநாயகம் பெற்றெடுத்த குழந்தை விஜய் மாத்திட்டாங்க, ஜனநாயகம் பெற்றெடுத்த குழந்தைய மாத்திட்டாங்க. விஜய மதச்சார்பின்மை அடையாளம்னு சொல்றாங்க சார். ஆமா, இது என்ன இன்னும் அப்புறம் பாட்டாளி வர்க்கத்தினுடைய புரட்சியினுடைய சின்னன்னு கூட சொல்லுவாங்க, அடையாளம் சொல்லுவாங்க. 2 மந்திரி சபை கிடைச்சதுன்னா உண்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய தோழன் வந்துட்டு விஜய் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டான், அதனால அறிவில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல பலரும். அதே இடத்துக்கு வந்துட்டு இடதுசாரிகளும் வராங்க போல. தமாஷா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு தமாஷா இல்லைன்னு நம்மளுக்கு. அப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்க? வேற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துட்டு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லும் போது நீங்களாம் கூட்டணிக்கெல்லாம் பேர் வைக்காதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ரோஷத்தோட பேசுறீங்க. 4 நாள் கூட இல்லை சார், 4 நாள் கூட இல்லை. ஆமா, கம்யூனிஸ்டுகள் மாறுறதுக்கு வந்துட்டு 4 நாள் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விசிகா நிறைய பேசணும், விசிகா இப்படி பண்ணாது, இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணது தப்பு, இந்த நிலைப்பாடெல்லாம் தவறுன்னு பேசணும். அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் பாத்தியா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நான் கூட ஆமா சார், இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இப்படி பேசக்கூடிய ஒரு சூழல் வரும் நானே எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு தெரியல. இது எப்படி இந்த அரசியல் போக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது? இது என்ன கம்யூனிஸ்டுகள் செய்யற விஷயமாவது இப்படி எல்லாம் பேசுறது? கொள்கை கூட்டணி இல்லையா? அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அந்த காலத்துல உங்களுடைய கொள்கை அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சாம்சங் விவகாரம் வரும்போதே நீங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இருக்கணும். வெளியேறல, தொழிலாளர்களுக்காக நின்னீங்க. திமுக ஒன்றும் அதுக்காக உங்களை ஒன்றும் இது பண்ணலை. விடுதலை சிறுத்தைகளும் தொழிலாளர்களுக்காக நின்னாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக நின்னாங்க. நான் தான் கேட்டேன், உங்களுக்கு திராவிட மாடலா கார்பரேட் மாடலா அப்படின்னு கேள்வி கேட்டோம். நான் தான், கம்யூனிஸ்டோட யாரும் கேட்கல. ரைட்டா? நம்ம தான் கேட்டோம். அதுக்கப்புறம் ஒத்து போனாங்க, எல்லாம் ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இதை தவிர வேற என்ன உங்களுக்கு விமர்சனம் இருந்துச்சு திமுக மேலே, திமுக அரசின் மீது? நல்ல அந்த விமர்சனம் இருந்து மக்கள் பற்றி அது செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கூட நின்னீங்க. 5 சீட்டுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? 5 ஜெயிச்சா பெருசு தானே அப்படின்னு நினச்சிங்க. தோத்துருச்சு. தோத்துட்ட உடனே அது கொள்கை கூட்டணி இல்லை, அவங்களோட இருக்கிறதுக்கு இயலாது. அதிமுகல இருந்து தாவேக்காக்கு வராங்க. என்னன்னா, ஐயோ அதிமுக திமுகவோட பேசுச்சுங்க, அது எங்களுக்கு பிடிக்கல வரேனாங்க. இங்கே கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், விசிகா ஆகட்டும், பெரும்பாலும் அவங்க அதை இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி இது நடந்திருக்கவே கூடாது, இது பேசியிருக்கவே கூடாது, அது திமுக பண்ண தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றவங்க இங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு. அமமுகல இருந்து ஒரு ஆளை தூக்கி இருக்கிறாங்க. இதையே பேசல, இதை சொல்லணும்ல. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல. 108 இடம் விஜய் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, பதவி கொடுத்துருவாரு, அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? சார் அதெல்லாம் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுகளை வந்துட்டு பல்லக்கு தூக்கிகள் அப்படின்வாங்க. அதை நிரூபிக்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு. நான் அவ்வளோ காட்டமாக நான் சொல்ல விருப்பப்படல. இதெல்லாம் இவங்களெல்லாம் என்னன்னு நம்ம சொல்கிறது? நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம பேசணும். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு சாதாரண இடத்துக்கு கீழே இறங்கிட்டாங்க. அதுனா இயலாது. நம்ம சொல்லக்கூடியது ஏதாவது புரியுதா நமக்கு? இதற்கு மேலும் திமுக கூட்டணி இருக்க இயலாது. ஏன் இயலாது? இது வரைக்கும் எப்படி அது இயன்றது, இப்போ ஏன் இயலாது சொல்லுங்களேன். இப்போ இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்கள் மந்திரி, அதாவது பெரியார் சொல்லுவார், போகிறது தான் போகிறார், சொல்லிட்டு போகிறோம் நல்லபடியே. எனக்கு காசு ஆசை வந்துச்சு, பதவி ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னாரு. அது மாதிரி தான் உங்களுக்கு கேட்குறோம். மந்திரி பதவியில் சேர போகிறோம், அதனால் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போ. அதை விட்டு இருக்க இயலாது அப்படி இப்படி, அது என்ன அது பெருசாக பெரிய ஒரு வேஷம் போட்டுறீங்க? அதை தான் வந்துட்டு எரிச்சலாக வருது கேட்கறதுக்கு. ஒரு பக்கம் அன்புமணி பாராட்டுறார், இன்னொரு பக்கம் துரை வைகோ அவர் தினமும் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவர் இந்த பக்கம் போகவும் மாட்டேங்கிறாரு, இங்கேயும் நிற்கவும் மாட்டேங்கிறாரு, விஜய் சிறப்பான ஆட்சின்னு கொடுக்குறாரு. அது ஒரு சிறப்பான ஆட்சி தான். ஆமாம், அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு நல்ல ஆட்சி பண்ண ஸ்டாலினுடைய ஆட்சி வந்துட்டு மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. இப்போ இவருடைய ஆட்சியை வந்துட்டு அவர் நல்லதுன்றாங்க. என்ன பண்ணுறது? இவங்களாம் கார்பரேட் பாலிட்டிஷியன்ஸ். யார்? துரை வைகோ, இந்த அன்புமணி ராமதாஸ், இவங்களாம் கார்பரேட். இவங்களுக்கெல்லாம் பதவி தான் ரொம்ப பெருசு, வேறு எதுவும் கிடையாது. பதவி பதவி பதவி, அதுக்கு தான் அவங்க எல்லாமே பேசுவாங்க செய்வாங்க. அதனால விஜய் கிட்ட அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விஜயை பாராட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தமிழக அரசியல் களமே மொத்தமா ஒரு புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் களம் மாறிடுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சிடும்.
இப்போ இதில் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு இவிஎம் விளையாடி இருக்குது, வச்சு விளையாடி இருக்கிறாங்க. இல்லாட்டி இவரெல்லாம் எவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் வரவே முடியாது. இதில் என்ன பியூட்டி என்னன்னா, அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் விஜயனுடைய செல்வாக்கு பற்றி ரொம்ப ஆழமாக ஆராய்ந்தவங்களே தமிழ்நாட்டு கட்சிகள்லேயே. தெரியுமா அது? எனக்கு தெரியும். அவங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மதுரையில் நடத்துட்டாங்க. அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்லைன்ஸில் அவங்க ரொம்ப பேசுனது என்னென்னா, விஜய் எப்படி விஜயோட போகலாமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சாங்க. அதுக்கப்புறம் கைவிட்டாங்க. ஏன் கைவிட்டாங்க? அந்த அளவுக்கு அவரெல்லாம் வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் கிடையாது, அப்படி தானே கைவிட்டீங்க. இப்போ ஆட்சியை பிடிச்ச உடனே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஸோ உடனே இப்போ அவங்க கூட சேர்றாங்க. திமுக புதுசு ஒன்றும் கிடையாது. திமுக என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ நம்ம இந்த கேள்விதான் எழுது. 26 கூட்டணி, 26 கட்சிகள், மெகா கூட்டணி, வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு ஆட்சி. நீங்க சொன்ன மாதிரி இவிஎம் முறைகேடுன்னு ஒரு பக்கம் எடுத்தாலும், இப்போ விஜய் வந்து ஒரு எமர்ஜ் ஆயிட்டாரு. அவரு தான் ஒன்று 25 வருஷம் 30 வருஷம் நல்லா போட்டு விஜயோட போட்டோவை நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அந்த மீமை வயசான விஜய் வரைக்கும் அவர் முதலமைச்சர் நல்லா போடுற அளவுக்கு மாறிடுச்சு. இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இப்படியே தாவிட்டாங்க. இது திமுக எப்படி உன்னை அரசியல் எடுக்கணும் பண்றது சரியா? ஒரு கட்சியிலையும் வந்துட்டு ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு தலைமை குழுன்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க முடிவெடுத்து செய்யக்கூடியதான் அந்த கட்சியினுடைய அரசியல். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நான் சொன்ன ஒரு அடுத்த தேர்தல் அது நிரூபணம் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுகவுக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு அடிப்படையாக இருக்கிற விஷயம் என்ன? திமுக முன்னிறுத்துகிற கொள்கை, தலைவர்கள், அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்று, அது விதைக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. இப்போ நான் போட்டு போடுறேன்னா, திமுக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு பெரியாரிஸ்ட், பெரியாரை பற்றி தெரியும், அம்பேத்கரை பற்றி தெரியும், அந்த கொள்கை வழி தான் சரியானது அப்படின்னு, அதனால நான் திமுக ஓட்டு போடுறேன். எனக்கு இதெல்லாம் தெரியலன்னா நானும் தான் வந்துட்டு என் பேரை சொன்னேன், என் பேத்தி சொன்னேன்ட்டு நானும் தான் போயிட்டு பிகில் அமுக்கிட்டு வந்திருப்பேன் இல்லையா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? இந்த கொள்கையை வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போகணும், அவ்வளோதான். அது கொண்டு போனீங்கனாலே போதும், இவங்க யாருன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதை நீங்கள் செய்யாமல் நீங்களும் சினிமாத்தனமாகவே இருந்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் நீங்களும் பாட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு தான் வந்து நிர்ணயிப்பாங்க. இப்போ செய்யற அரசியல் கரெக்டா சார் திமுக இப்போ பண்றது? இல்லை, திமுகனுடைய பெரிய விஷயமே அதனுடைய சாதனை தாங்க. ஸ்டாலின் நம்பினது சாதனை தான். அந்த சாதனை தான் எல்லாருமே பெரிய அச்சுறுத்தலாகவே நினைச்சாங்க. ஆனால் ரொம்ப அழகாக வந்துட்டு இவிஎம்ஐ வச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விஜய் விஜய் விஜய்னு இந்திய அளவில் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹைப்பை பெட்டிங் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. கிரியேட் பண்ணி அடிச்சு விட்ட உடனே திமுக எங்கே தான் இவ்வளவு சாதனைகளை செஞ்சதுக்கு அப்புறமும் 55 லட்சம் ஓட்டுக்கு இழக்குமா? அது அதிமுக 49 லட்சம் ஓட்டு இழக்குது. இங்கெல்லாம் டெபாசிட் எடுக்கிற அதிமுக கிராமப்புறங்களில் அந்தாண்ட பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் நல்ல வாக்குகளை வாங்கி ஜெயிக்குது. அவங்களும் 53 இடத்துல ஜெயிச்சாங்கல்ல. இப்போ இவ்வளோ பெருசு விஜய்க்கு ஒரு அலை பலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ வந்துட்டு அவர் 150 இடம் 160 இடம் ஜெயிச்சிருக்கணும்ல. அவரே 107 வந்து நின்ட்டாரு. இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், கடைசியில்ன்றது யார் ஜெயிச்சது அப்படின்னு கேட்பாங்க. யார் ஜெயிச்சது? விஜய் ஜெயிச்சார், அவள்தான். அப்போ எலக்டோரல் ப்ராசஸில் எவ்வளோ ஃப்ராடுலன்ஸ் நடக்குது, அதை பற்றி இவங்க கண்டுக்க மாட்டேங்க. ஒரு எஸ்ஐஆரில் எவ்வளோ பெரிய ஃப்ராடுலன்ஸ், எவ்வளோ மோசடி நடக்குது, கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. தமிழ்நாடு வந்துட்டு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் தான் அது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது சில திட்டங்களை வந்துட்டு நீங்கள் காரண காரியத்தை வேற ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் நிராகரிக்க. உதாரணத்துக்கு இந்த மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் நிராகரித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. அப்புறம் பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றுறதுல வந்துட்டு எங்களுக்கு வேற ஒரு இடத்துல நீங்கள் நிறைவேற்றலாம். அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அது பல கிராமங்கள் 11 கிராமங்கள் வரைக்கும் பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாத அந்த இடத்துல நீங்கள் ஒரு விமான நிலையத்தில் கட்டிங்கன்னா அந்த மழைநீர் வடிகாலில் வந்துட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனை சென்னை மாநகரனுடைய வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக அமையும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு வந்துட்டு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யணும். தமிழ்நாட்டில் அதிகமான ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்குது. இப்படி அப்படியும் பயணம் பண்ணக்கூடிய பாப்புலேஷன், ஒரு வணிக ரீதியாகவும் ஒரு பெரிய ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட காரணங்களை வந்துட்டு எடுத்து சொல்லக்கூடியது இருக்குது. இப்போ பாஜக அதை சார்ந்து இது வரைக்கும் எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லை ஒரு நிலைப்பாடு எடுக்கல. இப்போ கேரளாவில் கூட பினராயி விஜயன் இடி ரைடு இங்கிருந்து ஒரு அறிக்கை எதிர்த்து வரல. கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க, மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் எதுவுமே அதை பெருசாக அவங்களும் கண்டுக்கலையே, ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கையாக முதலமைச்சராக கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை. பாஜகவை பெருசாக விமர்சிக்கவும் இல்லை. கொள்கை எதிரி அதெல்லாம், கூட்டணி எதிரி, அரசியல் எதிரி, என்ன வேணாலும் சொல்லட்டும், பெரிய அளவில் ஒரு எதிர்த்த நிலைப்பாடு இல்லை தானே.
அவருக்கு வந்துட்டு அரசியலை வகுத்து தந்தவங்க பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அந்த மாதிரி அஞ்சலி அம்மாள் இப்படி வகுத்து கொடுத்துட்டாங்களே ஒழிய அவருக்கு என்ன தெரியும்? அவர் அந்த அளவுக்கு கொள்கைவாதியாக இருந்திருந்தாருன்னா பெரியாரை பற்றி சீமான் அந்த அடி அடித்த போது இவர் திரும்பி படிச்சிருப்பாரு. ஆனால் செய்யலையே அது மாதிரிலாம். ஸோ அதனால் அவர் ஒரு கொள்கைவாதியை நம்ம பார்க்கவே வேணாம் விஜய். ரெண்டாவது இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு கூட இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன விடயங்களை எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்களே ஒழிய அரசியல் வந்துட்டு அவங்க பேச மாட்டாங்க. விஜய் என்ன நினைப்பாரு, தமிழ்நாட்டுக்கு நம்ம நல்லது செஞ்சு பேர் எடுப்போம் அப்படி தான் பார்ப்பாரு. அதனால் அவர் வந்துட்டு இந்த கொள்கை அது கோட்பாடு இப்படிலாம் பார்க்க மாட்டார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.